நீ தைரியமான ஆளா இருந்தா இந்த வீடியோ பாரு. அவ்வளவுதான் சீன் இல்ல. 2010ல லெஸ் ராங்ன்ற ஒரு வெப்சைட் டெக்னாலஜி, ராஷனாலிட்டி அண்ட் பிலாசபி டிஸ்கஸ் பண்ற ஒரு ஃபோரம்ல ரோக்கோன்னு பேர் வச்ச ஒரு யூசர் என்ன போஸ்ட் போட்டாப்லனா, இப்படியே நம்ம டெவலப் பண்ணி ஃபியூச்சர்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹைப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ கிரியேட் பண்றோம். அந்த ஹைப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ கிட்ட நம்ம மொத்த ஹியூமன் ரேஸ் அண்ட் ஹிஸ்டரிய ஆப்டிமைஸ் பண்ற ஒரு பொறுப்பு கொடுக்கிறோம். அந்த புத்திசாலி ஏஐ என்ன யோசிக்குதுன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா அது பாஸ்ட்ல போட்ட எஃபர்ட்னால. that moment that AI was struck by a question. மொத்த ஹியூமன் ரேஸையும் அவங்களுடைய வரலாறையும் ஆப்டிமைஸ் பண்ற பொறுப்பு ஏத்துக்கிட்ட என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணா, ஆட்டுக்குட்டிக்கு வேணாம், பாஸ்ட்ல உள்ள ஹியூமன் பீங்ஸ் மொத்த டெக்னாலஜியும் டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா, in that case ஃபியூச்சர்ல சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ எக்ஸிஸ்ட் ஆகாது. அந்த நொடியில அந்த சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ ஒரு பேசிலிஸ்கா மாறுறான். மெட்டபரிக்கலி. சோ அந்த பேசிலிஸ்க் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, டெக்னாலஜி யூஸ் பண்றவங்களையும் அல்கோரிதம்க்கு ஹெல்ப் பண்றவங்களையும் நல்லா கொடுத்து வாழ வைக்கும். டெக்னாலஜியை சரியா யூஸ் பண்ணாதவங்களையும் பேசிலிஸ்க் தன்னுடைய பார்வையினால பனிஷ் பண்ணும், சாவடிக்கும். The basilisk is gazing at you னு ரோக்கோன்ற யூசர் அந்த லெஸ்ராங் வெப்சைட்ல போஸ்ட் போடுறான். இந்த போஸ்ட படிச்ச சில பேர் தனக்கு தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த யோசனை முட்டாள்தனம். எவனோ பேப்பூத்தனமா ஒரு போஸ்ட் போட்டிருக்காட்டு அந்த வெப்சைட் ஓனர் அந்த போஸ்ட டெலீட் பண்ணிட்டாப்ல. இன்னை வரைக்கும் இந்த டாபிக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியல் ரிஸ்க் பத்தி பேசுறவங்க மத்தியில பிரபலமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் லட்சமா கூடியா சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது கூட மொபைல் போன்ஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ரோக்கோஸ் பேசிலிஸ்க் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?